நீங்க என்னையே அரைஞ்சிட்டீங்கல்ல ஆண்டி, நீங்க என்னையே அரைஞ்சிட்டீங்கல்ல. ஏன் இதெல்லாம் சொன்னதுனாலயா? சொல்லுங்க, இதெல்லாம் நான் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆண்டி, இதெல்லாம் நான் சொல்லல. எல்லாரும் என்ன பேசுவாங்களோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன அரைஞ்சிட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமா என்ன? நீங்க என்ன அரையறதுனால எல்லாம் தலை கீழா மாறிடும்னா அடிங்க, என்ன அடிங்க, இன்னும் கூட அடிங்க, நல்ல பலார்னு அடிங்க. என்ன பேசுற? நான் உன்னை அடிக்கணும்னு சொல்றியா? நான் எதுக்காக உன்னை அடிக்கணும்? போ, இந்த வீட்டை விட்டு வெளியில போய் உன் கன்னத்துல நீயே அடிச்சுக்கோ. எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை பத்தி என்கிட்டயே வந்து தப்பா பேசுவ? உனக்கு என்னடா தெரியும் என் பொண்ணை பத்தி? ஒரு காலத்துல நீ இந்த வீட்டுக்கு மாப்பிளையா வர இருந்த. நல்ல வேளை அந்த கல்யாணம் நடக்கல. நீ மட்டும் இல்லடா, அந்த கடவுளே கீழே வந்து என் பொண்ணு பிரீத்தாவை பத்தி தப்பா சொன்னாருன்னா நான் அத கூட நம்ப மாட்டேன். அந்த கடவுள் சொல்றத கூட நான் நிச்சயமா நம்ப மாட்டேன். ஏன்னா என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளால எப்பவுமே ஒரு தப்பான காரியத்தை செய்ய முடியாது. நீ எப்படி அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசுற? என்கிட்ட வந்து இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க? அவளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற? ஒரு பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் பேசுறோமேனு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் முன்னாடியே என் பொண்ணை பத்தி இப்படி தப்பா பேசி எப்படி முடியுது? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ? மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. இங்க இருந்து போ, போயிடுன்னு சொல்றல. ஆண்டி, ஆண்டி நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஆண்டி, ஆண்டி இன்னைக்கு நடந்த இந்த கல்யாணம் இருக்கே, இந்த கல்யாணம் சாஸ்திரம் சம்பிரதாயப்படி நடந்த இந்த கல்யாணம்லாம் மாறிடுமா என்ன? அப்படி நடக்கும்னா என்னை விட ஒரு அதிர்ஷ்டசாலி சந்தோஷமான ஆள் வேற யாரும் இருக்கவே மாட்டா ஆண்டி. நீங்களே சொல்லுங்க ஆண்டி, அப்படிலாம் நடக்குமா என்ன? அப்படி நடக்கும்னா நான் அமைதியா இருக்கேன், நான் இங்க இருந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணும்னாலும் என்ன அடிக்கலாம். ஆண்டி ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஆண்டி நீங்களே நினைச்சாலும் அந்த கில்லி தண்டா பிளேயரை உங்க மாப்பிள்ளைய ஆக்கிக்க முடியாது. ஏன்னா நீங்க யார மாப்பிள்ளைய ஆக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவனுக்கே உங்களோட மாப்பிள்ளையாக விருப்பமே இல்ல. அதாவது பிரீத்தாவோட புருஷனாக அவனுக்கே விருப்பம் இல்ல. ஆண்டி ஒருவேளை நீங்க அவங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டீங்களா என்ன ஆண்டி? உன்னோட ட்ரெஸ்ஸை மாத்திக்க, கல்யாண ட்ரெஸ்ஸை கைட்டிட்டு வேற ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ. அப்புறம் பிரீத்தா இந்த வளையிலையும் கைட்டிடு. ஆனா அம்மா, இந்த வளையல ஒண்ணு இல்ல 1.5 வருஷம் கழிச்சு தானே கைட்டுவாங்க. ஆமா, ஆனா அது முறையான கல்யாணம் நடந்தாதான். ஆண்டி, ஆண்டி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க உங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டீங்களா ஆண்டி? ஆண்டி உங்களுக்கு அப்படி என்னதான் குழப்பம்? இங்க பாருங்க, ஒருவேளை குழப்பம்னா நான் தான் இருக்கேன்ல. நான் அதுக்காக தானே வந்திருக்கேன், உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். அப்பதான் ஆண்டி ஒரு சரியான டிசிஷன் எடுக்க முடியும். ஆண்டி இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீங்களே நினைச்சாலும் அந்த கில்லி தண்டா பிளேயரை உங்க மாப்பிள்ளையா ஆக்கிக்கவே முடியாது. ஏன்னா உங்க பொண்ணுக்கு புருஷன் ஆகிறதுல அவனுக்கே விருப்பம் இல்ல. ஆனா அவனை விடுங்க, உங்க பொண்ணு அவங்க வீட்டு மருமகள் ஆகிறது அவனுக்கே பிடிக்கல. யாருக்கும் இது பிடிக்கல, யாரும் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. என்ன தவிர யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. யாரும் நினைக்க மாட்டாங்க ஆண்டி. ஏய், அசிங்கமான வாயை வச்சுக்கிட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கே. அக்கா என்ன சொன்னாங்கன்னு கேட்கல? மரியாதையா போயிடு, இல்லனா இங்க இருந்து நீ அவமானப்பட்டு தான் போகணும். நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், 2 நிமிஷம் கொடுங்க. நீ இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். விடுங்கன்னு சொன்னேன். கைய விடுங்க, நான் பேசிட்டு இருக்கேன் சொல்றல. இப்ப நான் உன் கைய புடிச்சுதான் இழுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ண உன் காலை புடிச்சு இழுத்து வெளியே போட்டுருவேன். இந்த ஏரியாக்காரங்க உங்களை அப்படிதான் பண்ண போறாங்க. கைய புடிச்சு காலை புடிச்சு இழுத்துட்டு போய் இந்த ஏரியா விட்டு வெளியே தள்ள போறாங்க. ஏன்னா இங்க நல்லவங்க இருக்காங்கல்ல, உங்களை மாதிரி நல்ல குடும்பம் தான் இங்க இருக்கு. இங்க பாருங்க, கைய விடுங்க, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, விடுங்க. எந்த நல்ல குடும்பம் இப்படி நினைக்கும்? அவங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும்னு நினைப்பாங்களா? அட நீ முதல்ல எந்திரிச்சு வான்னு சொல்றேன். கைய விடுங்கன்னு சொல்றல. ஆண்டி, ஆண்டி என் கையை விட சொல்லுங்க. ஆண்டி நான் உங்க வெல்விஷர், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். என்ன விடுங்க, விடுங்க. சாரி. ஐ அம் சோ சாரி. உங்களுக்கு ஏதோ அடிப்படலையே, நான் வேணும்னே உங்களை தள்ளி விடல ஆண்டி. நீங்க என் கையை டைட்டா பிடிச்சிங்கல, அதான். சாரி. உங்களுக்கு எங்க அடிபட்டிருக்கு? எங்க காட்டுங்க.
ஆண்டி நான் ஒன்னும் இவங்களை வேணே தள்ளி விடல. இவங்க டைட்டா என் கையை பிடிச்சாங்க, அதனாலதான் பேசாத, வாய் மூடு. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. ஆனா நான் என்ன பண்ணேன்? நான் என் கையை எடுக்க தான் முயற்சி பண்ணேன். இவங்க என் கையை பிடிச்சாங்க, ரொம்ப டைட்டா பிடிச்சாங்க. நான் இவங்களை ரெக்வஸ்ட் பண்ணேன், நான் வேணும்னே இவங்களை காயப்படுத்தல. ஐயோ நான் வேணும்னே இவங்களை தள்ளி விடல ஆண்டி. நான் என் கையை எடுக்க தான் முயற்சி பண்ணேன். ஆண்டி ஆண்டி காத்து ரொம்ப வீசுது, அதான் கதவு தானா திறந்துடுச்சு. காத்து வீசுற வேகத்தை பார்த்தா பெரும் புயலே வரும் போல இருக்குக்கா. நான் கதவை மூடுறேன். கதவை மூட வேண்டாம். எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் வரட்டும் ஜானகி, கதவு திறந்தே இருக்கட்டும். மகேஷ், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் செஞ்சதெல்லாம் சரியா இல்ல தப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. நான் என்ன செய்யறேன்னு தெரியல. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை ஏன் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் நான் எனக்கு என்ன பண்ணனோ அதையே தான் நீங்களும் பண்ணிருப்பீங்க மகேஷ். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரீதா பண்ணதுல கண்டிப்பா எந்த தப்புமே இல்ல. தன்னுடைய புருஷனை விட்டு கொடுக்க முடியாம பிரீதா மறுபடியும் கரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே கிடையாது. என் பொண்ணு பிரீதாவை இந்த வீட்லயே தங்க வச்சுக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா என்னால அப்படி செய்ய முடியல. ஏன்னா இந்த வீட்டோட சூழ்நிலை ரொம்பவே மாறி போயிடுச்சு. முதல்ல அத்தை, அப்புறம் கரீனாக்கா, குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பிரீதாவை ரொம்பவே நேசிச்சாங்க. பிரீதா இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த வீடே சந்தோஷமா இருக்கும். எல்லாரோட முகத்திலையும் சிரிப்பு வரத நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. என்னோட பிரீதாவை யாருமே நேசிக்கல. எல்லாருமே அவளுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. எல்லாருமே அவளை ரொம்ப வெறுக்கிறாங்க. எல்லாரும் வெறுப்ப காட்டுற சூழ்நிலையில என்னோட பொண்ணு பிரீதாவால மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. அதனாலதான் நான் அவளை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டேன் மகேஷ். நான் பண்ணது சரியா தப்பான்னு என்னால சொல்லவே முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இந்த முறை என்னால நல்லவங்க பக்கம் நிக்கவே முடியல. நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன் மகேஷ். நீங்க இல்லாம நான் ரொம்ப தனிமைய உணர்றேன். எனக்கு நீங்க தேவை மகேஷ். எனக்கு நீங்க தேவை. எழுந்துறீங்க, எனக்காக எழுந்துறீங்க மகேஷ், ப்ளீஸ். அண்ணி, எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தனியா இருக்கிறதா எதுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்க? உங்க குடும்பமே உங்களுக்கு துணையா இருக்குதா அண்ணி? நீங்க பலவீனமா இருக்கிறதா சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் நீங்க பலவீனமா இருந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு பிரீதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே போன சொல்லி நீங்க பலவீனமானவங்க கிடையாதுன்றத எல்லார்கிட்டயும் நிரூபிச்சிட்டீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க. பிரீதா, நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணனோ எல்லாமே தப்பு. ஆனா என்ன பண்றது? என்னால உன் கண்ணில் கண்ணீர் வரத பார்க்க முடியாது பிரீதா. என்னால முடியாது. அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க நீங்க? ஒன்னு சொல்லவா அண்ணி? இன்னைக்கு வீட்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பண்ணத, பிரீதாவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னத நீங்க ரொம்ப முன்னாடியே சொல்லிருக்கணும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவளோட தைரியத்தை பாத்தீங்களா? முகத்தை மறைச்சிட்டு கரண ஏமாத்தி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணி. I just don't believe that girl. கரீனாக்கா, நான் போய் கரணை பார்த்துட்டு வந்துடுறேன்.
திவ்ய பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அவனை பத்தி யோசிக்காதீங்க. அவன் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். விஷயத்தை பெருசு பண்ணி பேசியே அவனுக்கு பழகி போச்சு. பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதான் அவன் கண்டபடி உளறிட்டு போறான். பைத்தியக்காரன். நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்க? அவன் பேசிட்டு போனத இந்த உலகமே பேசும்னு யோசிக்கிறீங்கல்ல? அக்கா 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 ஒரு நிமிஷம். அம்மா மட்டும் உங்களை இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நம்ம சொல்றத கேட்கறதுக்கு முன்னாடி பயந்து போயிடுவாங்க. அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் சரி பண்ணிக்கோங்க. முடி கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சரி பண்ணிக்கலன்னா அம்மா கஷ்டப்படுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் ரெடி பண்றேன். கண்ணை துடைச்சுக்கோங்க. வாங்க. கரண் சாருக்கு அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். பிரீதா, இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. டாட் 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 என்னாச்சு? டாட் கரண், ஏன்பா? மாம், ட்ரிங்க் பண்றதுல என்ன இருக்கு? ஆமாப்பா, எனக்கு நல்லா தெரியும் இது ட்ரிங்க் தான். நார்மலா நீ எப்ப சந்தோஷமா இருக்கியோ அப்பதானே இதை எடுத்துப்ப. இங்க பாருப்பா, நீ ரொம்ப கோவமா இருக்கும் போதோ இல்ல கஷ்டத்துல இருக்கும் போதோ இதை எடுத்துக்க வேண்டாம். ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன். ரொம்ப துக்கமாவும் இருக்கு. நிச்சயமா உன்னோட மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. எதையும் நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுற. நீ என்ன யோசிக்கிற நான் சொல்லவா? பிரீத்தா கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே யோசிக்கிற. இனிமே என்ன ஆகும்னு யோசிக்கிறல. இப்ப பிரீத்தா எந்த நிலைமையில இருக்காளோ இதெல்லாம் தானே நீ யோசிக்கிற. இங்க பார்ப்பா, உன்னோட மனசுல ஏதாவது விஷயம் இருந்தா அதை என்கிட்ட ஷேர் பண்ண. மனசு லேஸ் ஆயிடும். ஒருவேளை ஏதாவது வழியும் பொறுக்கலாம்ல. என்ன கரண்? நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்கிருந்து போகவா? போயிடுன்னு சொல்லிட்டேன். மரியாதையா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. அம்மா, நீங்க ஏன் நீ வாய் மூடு. நீ குறுக்க பேசாத. என்ன என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே போன?
கரண் மஹிராவோட கல்யாணத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி தானே பர்மிஷன் கேட்டேன். கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். இப்படிதானே என்கிட்ட சொல்லிட்டு போனேன். அக்கா என்ன இப்படி பேசுறீங்க? ஜானகி, இது எனக்கு என் பொண்ணுக்கு நடக்கிற விஷயம், நீ எதுவும் பேசாத. போயிடு, இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. அன்னைக்கு என்ன சொன்ன? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. கரண் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு எந்த கவலையும் இல்லன்னு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உனக்கும் பிருத்திவிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்தது. ஆனா முகத்தை மூடிக்கிட்டு கரண் வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டான். அவன் உன்னை ஏமாத்திட்டான். உன்னை, என்ன, நம்ம குடும்பத்தை எல்லாரையும் ஏமாத்திட்டான். அவன் உன்னை காதலிக்கிறேன்னு வேற சொன்னான். நீ என் கையை பிடிச்சுக்க பிடித்தா, சத்தியமா சொல்றேன், வாழ்நாள் முழுக்க உன் கையை நான் விடவே மாட்டேன். நம்பிக்கை கொடுத்தா, அதனாலதான் அவன் கூட உன்னை அனுப்பி வச்ச. ஆனா என்ன நடந்தது? அவன் உன்னை எப்படி நடத்தினான்? ஏமாத்திட்டான். அவன் குடும்பமே சேர்ந்து உன்னை ஏமாத்திடுச்சு. உன்னை ஏமாத்தி அவன் உன்னை நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டான். அப்ப உன்னை இந்த வீட்டுக்கு தானே வந்த? அதுக்கப்புறம் நான் உன்னை ஒரு வார்த்தை சொல்லிருப்பேனா? உன்னை வாரி அணைச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொன்னேன். நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொன்னேன். என்ன, அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான். என் பொண்ணுக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான். நம்ம எல்லாரையுமே அவன் ஏமாத்திட்டான். ஆனா பிரீதா, இந்த முறை எந்த துரோகமுமே நடக்கல. ஏன்னா நீ தான் அந்த வீட்டுக்கு போன. அவன் உன் நெத்தியில வச்ச குங்குமம் அங்க இருக்கு. அவன் உன் கழுத்துல கட்டின தாலி இருக்கு. கல்யாண வளையிலேயே போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ நீ தான் விரும்பி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எதுக்காக இப்படி பண்ண? அவன் உன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவன். நம்ம எல்லாருக்குமே அவன் துரோகம் பண்ணிட்டான். உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. இந்த வீட்டை விட்டு போ. இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. என்ன நீ அம்மான்னு கூப்பிடாத. நீ கூப்பிடாத. நான் உன்னோட அம்மா இல்ல. உண்மையிலேயே நீ என்ன அம்மாவா நினைச்சிருந்தீனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தடுத்தேன். ஏன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் தடுத்தேன். அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தினாங்க. உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாங்க. இன்னைக்கு அதான நடந்திருக்கு. அவங்க உன்னை அவமானப்படுத்தி கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி இருப்பாங்க. அதனால உடனே நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்ட. உனக்கு சுயமரியாதைங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா? இதத்தான் உங்க ரெண்டு பேருக்கு கத்து கொடுத்தனா? ஒரு பொண்ணோட மரியாதைய அப்படியே நார் நாரா கிழிக்க வச்சுட்ட. உனக்குன்னு சுயமரியாதையே கிடையாதுல்ல. அவங்க உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவனுக்கு பொண்ணை எப்படி நடத்தணுங்கிறதே தெரியாது. சும்மா அழுதுகிட்டு நிக்காத. நீ என்னதான் அழுதாலும் என்னோட மனசு இறங்காது. நீ இனிமே இங்க அழக்கூடாது. அப்படி அழணும்னு நினைச்சினா இந்த வீட்டை விட்டு வெளியில போய் அழு. அம்மா, அம்மா ப்ளீஸ், நீங்க அக்கா கிட்ட இப்படி எல்லாம் பேச வேண்டாம். நீ வாய் மூடு. நீ எதுவும் பேசாத. நீ எதுக்காக பேசுற? ஆமா, நீ எதுக்கு இங்க நிக்கிற? வா வா, என் கூட வா. அம்மா, என் கூட வா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு சின்ன குழந்தைல இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு ஏன் இப்படி நடக்கறீங்க? நீங்க ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. நீங்க பெரியவங்களா ஆயிட்டீங்க. இப்படி பெரியவங்களா வளர்ந்ததுனாலதான் அவ இஷ்டத்துக்கு எவனையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. நீ அவ மனச மாத்தி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போன. உங்க மேல எந்த தப்பு கிடையாது. எல்லா தப்பு என் மேலதான். உங்க ரெண்டு பேரையும் நம்பினே, அதுதான் தப்பு. இல்லம்மா, அவ மேல எந்த தப்பும் இல்ல. நடந்த சம்பவத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவளுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லையா? அவ மேல எந்த தப்பு இல்ல, உன் மேல எந்த தப்பு இல்ல. எல்லா தப்புமே என் மேலதான். ஏன்னா உங்க ரெண்டு பேர் மேலயும் நம்பிக்கை வச்ச பாரு, அதுதான் தப்பு. ஆமாம்மா, எல்லா தப்பும் உங்களோடதுதான். நீங்க எதுக்காக உங்க பிள்ளைங்களை இப்படி பண்பா வளர்த்தீங்க? நீங்க பண்ணதுதான் தப்பு. நீங்க தான் உங்க பிள்ளைங்க எந்த தப்பையும் பார்க்க முடியாத அளவுக்கு வளர்த்தீங்க. தப்பு நடக்கிறத என்னால பார்க்க முடியாது. அந்த தப்பை சரி பண்ற வரைக்கும் நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. நான் சொல்றது கேளுங்கம்மா. எனக்கு வேற வழியே தெரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என் கண்ணால பார்த்ததும் என் காதால கேட்டதும் உங்களுக்கு தெரியாது. அந்த ஷர்லனும் மஹிராவும் மகேஷ் அங்கிளை கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க.
இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட அவருக்கு எதையோ இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரால் எழுந்திருக்க கூட முடியாது. இத நானே என் காதல அவங்க சொல்லும் போது கேட்டேன். அது மட்டும் இல்லாம ரிஷப் சாரை கிட்னாப் பண்ணி அவர் வச்சிருந்தது ஷாலின் தான். கிட்னாப்பர் அவளோட ரூமுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தான். அவனை நான் பார்க்க கூட முயற்சி பண்ண, அவன் அந்த ரூமுக்குள்ளதான் இருந்தான். எனக்கு யாருன்னு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஷாலின் தான். இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாமே என் கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருந்துச்சு. உங்க பொண்ணு கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய தப்பு நடந்துட்டு இருந்துச்சு. நான் அதை சரி பண்ற வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியல. அந்த குடும்பத்துக்கு நான் கவசமா நிக்கிற வரைக்கும் எனக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? எதுக்கு எங்களை இப்படி வளர்த்தீங்க? எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அதாவது அந்த மஹீராவும் அந்த ஷெர்லினும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த மகேஷ் சார கொலை பண்ணணும்னு நினைச்சாங்கல்ல. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? நேரா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் அதை சொல்லி இருக்கணும். அதுல உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அந்த விஷயத்தை போய் தலையிட்ட?